தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டி. பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டி, அதிமுக பாஜக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. கூட்டணிகள் இறுதி வடிவம் பெறவில்லை. தொகுதி பங்கீடு நிறைவேறவில்லை. தொகுதி பங்கீட்டில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடப் போவதாக செய்திகள் வந்துள்ளன. தமிழ்நாட்டில் அல்ல, புதுச்சேரி மாநிலத்தில் வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி செயல்படுகிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கே செல்வாக்கு கிடையாது. தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக உள்ளது. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 16 தொகுதிகள் என்ஆர் காங்கிரசும், 14 தொகுதிகள் பாஜக அதன் தோழமை கட்சிகளும் போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சி கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக புறக்கணிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் மதியழகன் அவர்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் 30 தொகுதிகளிலும் பாமக தனித்து போட்டியிடும் என்று அறிவித்துள்ளார். டாக்டர் அன்புமணி ராமதாசுடன் கலந்தாய்வு செய்வதாக கூறியுள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தது அதிமுக பாஜகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் வன்னியர்கள் அதிகம் உள்ளார்கள். வன்னியர் கட்சியான பாமக தனித்து போட்டியிடுவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பின்னடைவைத்தான் தரும்.